வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இட்லிக்கு வந்து இட்லி ஆர் தோசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெட் ரைஸ் தான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து காட்டியானம், கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திணை அரிசி இதெல்லாம் சேர்த்தி நம்ம வந்து நைட்டே வந்து நல்லா சோக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு நாம் வந்து டயட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுக்கு நிறைய பல்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். லைக் வந்து அது வந்து பட்டர் பீன்ஸு, அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் ராஜ்மா 3மே ஊற வச்சாச்சு. இது வந்து காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாக்கிங் வந்து கிளம்பியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஜூஸ் தான். லைக் வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இஞ்சிலாம் போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருமா, அதாவது அந்த குருமா பண்ணுறதுக்கு நாம் வந்து தக்காளி, வெங்காயம், நீங்கள் என்ன மசாலா வேணுமோ நான் வந்து ராஜ்மா மசாலா ப்ளஸ் வந்து கொத்தமல்லி பொடி போட்டுட்டு நான் ஊற வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஊறி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ராஜ்மா, பட்டர் பீன்ஸு, அது வந்து ப்ரௌன் கொண்ட கடலை இதெல்லாம் சேர்த்து மத்தியானம் லஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, நைட் டின்னருக்கு வந்து கருப்பு கவுனி இட்லி, ஒயிட் இட்லி எடுத்தாச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.